என் முத்தழகி, சொர்க்கமே சென்றாலும் சொக்கத்தங்கம் நீ இல்லைன்னா அங்கேயும் பிணம்தான். பாவாடை நாடா கட்டக்கூட தெரியாத உன் கழுத்தில் தாலி கட்ட சொன்னாங்க. கட்டுனது தாலினும் நடந்தது கல்யாணம்னு 15 வயசில் எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? அரும்பு மீசைக்கு அர்த்தம் புரிஞ்சப்போ அம்மன் சிலையாட்டம் நீ நின்ன. சிறுத்த இடையழகி, செவத்த நிறத்தழகி, கொஞ்சம் பேச்சழகி, என் முத்தழகி. பின் கொசுவன் சேலை கட்டி கோணாங்கி கொண்டை போட்டு கொண்டையில் பூ வச்சு கும்முன்னு நீ வந்தா கம்முன்னு இருக்கவா முடிஞ்சது? கம்மா கரையிலும் களத்து மேட்டிலும் காதலும் வளர்ந்துச்சு, குடும்பமும் பெருசாச்சு. 3 காணி நிலத்தில் முறையாக பயிர் வச்சு கருதறுத்து கமிட்டில் கொடுத்து காசாக்கி கழனி வேலையை நாம் பார்க்க கணக்கு பிள்ளையா நீ இருந்த. 8 புள்ள பெத்தும் எடுப்பா இருக்க பிள்ளைன்னு நையாண்டி நாம் பேச மூத்தவ மூளையில் உட்கார்ந்தாச்சு. இன்னும் முந்தான நினப்பு பாருன்னு சொல்லி கொமட்டையில் குத்தி குறும்பா சிரித்த நினைவுகள் நெஞ்சுக்குள்ள நிறைஞ்சிருக்கு. 5 பொண்ணும் 3 பிள்ளையும் வளர்ந்து நிற்க காசை கரியாக்காம கச்சிதமாக குடும்பத்தை பண்ணியதால் கௌரவமாக அடுத்தடுத்து 5 பொண்ணையும் கரை சேர்த்தணும். 3 மருமகளையும் முறையாக கொண்டு வந்து பொறுப்பு கொடுத்து விருப்ப ஓய்வுக்காக எடுத்த முடிவு தப்புன்னு இப்போதான் புரியுது. பெத்த பிள்ளைங்க பாரமாக நினைக்க 3 வேளை சோத்துக்காக மூத்தவ வீட்டில் ஒரு நேரம், இளையவன் வீட்டில் ஒரு நேரம், நடுவ வீட்டில் ஒரு நேரம் நாதியத்து நாயா அலைய வேண்டியிருக்கு. உழைச்ச உழைப்புக்கு விதிச்ச விதி இதுதானா? முத்தழகி, இப்போ நினைப்பெல்லாம் ஒன்று தான். கடைசி நிமிஷம் உன் மடியில் கண்மூடணும். மூச்சு நின்னதை முடிவு பண்ணி உன் முந்தானையில் என் முகத்தை தொடச்சி முறையாக அனுப்பிடு. அடுத்த நிமிஷம் நீயும் வந்துடு, அங்கேயும் சேர்ந்து இருப்போம். சொர்க்கமே ஆனாலும் சொக்கத்தங்கம் நீ இல்லைன்னா சொகமே இது, என் முத்தழகி.